நம்ம தாய்லாந்தில் இறங்கி ஃபஸ்ட்டு டே முதல் வேளை நம்ம ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். நீங்கள் பேச்சுலராக தாய்லாந்து போனீங்கன்னா நம்ம ட்ராவல் எக்ஸ்பென்ஸை வந்து பைக்குக்கு ஒன் டே ரெண்ட் எடுத்து கூட கம்மி பண்ணிக்கலாம். பட் நாங்கள் அப்பா அம்மாவோட போயிருக்கனால நாங்கள் கேபு கார் இதை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தாய்லாந்தில் உள்ள மேரியாட் ரெசார்ட்டில் வந்திருக்கோம். இங்கே என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம்னா டூம்ஸ்டேன்னு ஒரு கேமை வந்து என்னோட அண்ணன் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேமோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து இப்போ எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா புக்கெட் தாய்லாண்டில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம உள்ளே போகணுன்னா நம்மளோட கேமிங் ஐடியா காமிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட லாகின் அந்த சைன் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த கேமோட கேரக்டர்ஸ். இவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த கேமோட கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றையுமே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஈவெண்ட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் சேருக்கு தேடி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இருந்தாலும் செம க்ரௌடு தான். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்தளவுக்கு வந்து க்ரௌடு வந்து வேர்ல்டு வைடாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து மிக்ஸ்டு பீப்புள் தான். இங்கே வந்து ஒன்லி தாய்லாந்து பீப்புள்ஸ் மட்டும் இல்லை, கொரியா இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து பீப்புள் வந்திருக்காங்க. இங்கே வாலண்டியர் பண்ணியும் நம்ம நிறையா வந்து சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வச்சாங்க. நானும் போய் அதில் வந்து அந்த டக் ஆஃப் வார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஆப்போசிட்டில் இருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம WWE அவர் ஒரு ஆக்டர். இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டெல்லாம் இருக்குல்ல, அவர் சும்மா வந்து ஃபன்னுக்கு விளையாண்டுட்டு இருந்தார். இந்த கேமில் பிடிச்சது என்னென்னா இவங்க வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, கேம்ன்றியே இது என்ன கேம் அப்படின்றது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து டூம்ஸ்டே அப்படின்ற ஒரு கேம். இது வந்து வேர்ல்டு வைட் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாடுவாங்க. இதில் பே பண்ணி விளையாடுறவங்களும் இருக்காங்க, பே பண்ணாமல் விளையாடுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த டாப் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அதாவது 90 lakhs 80 lakhs இந்த மாதிரி பே பண்ணி விளையாடுறவங்கலாம் 2 டீமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கேம் வந்து அங்கே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நம்ம போயிருந்தோம். அந்த கேமுக்கு நடுவில் சின்ன சின்னதாக நிறைய பார்ட்டிசிபேட் நம்ம பண்ணுறதுக்கும் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பார்ட்டிசிபேஷனுக்கும் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நல்ல விதமாடு கண்ணை கொடுத்துரு. நம்ம லாகின் பண்ணும்போதே ஒவ்வொரு ஆளுக்கும் 6 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கனை வச்சு நம்ம ஒவ்வொரு கேமும் விளையாண்டுக்கலாம் எல்லா பிரேக்ஸ்லையும். இந்த மாதிரி விளையாடும் போது கடைசி விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன கிஃப்ட் கார்டு எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. மறுபடியும் ஸ்நாக்ஸா? நாங்கள் எங்களுக்கு கொடுத்த டோக்கன்ஸை வச்சு எல்லா கேம்லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த கேமும் பிரேக்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஆடிட்டோரியமில் சில லாட்ரி நம்பர்ஸ் வந்து நம்ம லாகின் பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸை வந்து கால் பண்ணி ரேண்டமாக ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்கே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா வின் பண்ணுற டீமுக்கு $1.5 lakh வந்து ப்ரைஸ் அமௌண்ட்டாக. இது மட்டும் இல்லாமல் ஒரு டோக்கன் நம்பருக்கு வந்து ஒரு லாட்ரி கிஃப்ட், அதாவது மெகா கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதில் என்னென்ன இருந்ததுன்னா ஆப்பிள் ஏர்பாட், ஆப்பிள் ஐடேப், ஆப்பிள் லேப்டாப், ஆப்பிள் ஐஃபோன் நியூ லான்ச், அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட். ஷாக்கிங்கில் எனக்கு அப்படி தான் ஷாக்கிங்காக இருந்தது. எனிஹோ அந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த மேரியாட் கீழே ரொம்ப அமேசிங்காக இதை வாசிச்சிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கிளம்பி நம்ம புக்கெட்டில் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம்.